படத்தோடைய வெற்றி வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஒன்று இருக்கு, நார்மல் டேஸ்ல ஒன்று இருக்கு, ஆமா. சம்மருக்குன்னு ஒன்று இருக்கு. ஆமா. இப்போ ஒன்றும் வேணாம் சார். இப்போ நாளைக்கு தீபாவளி சார். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் ஈவினிங் நைட் ஷோ எப்படி புக் ஆகும் சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி கருத்தூசி போடுறாங்க இதை பத்திலாம் சொன்னீங்கல்ல, இது வந்து யாரை குறிப்பிடுற மாதிரி இருக்கு சார்? நீங்க யாரையும் குறிப்பிடுற மாதிரிலாம் சொல்லல சார். இந்த மாதிரி படம் நீங்க ஒரு ரசிகர், ஒரு நடிகர் ரசிகரா இருப்பீங்க, அவர் ஒரு நடிகர் ரசிகர் இருப்பேன், நான் ஒரு நடிகர் ரசிகரா இருப்பேன். உங்களுடைய தலைவன் எல்லாருமே திருப்தி பண்ணாதான் சூப்பர் படம், கரெக்டுங்களா? ஒன்னு சார்ந்த ரசிகரே நீ திருப்தி படுத்தா அப்படி நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. இவன் ஒருத்தன் 150 கோடின்றான், அங்க ஒருத்தன் 180 கோடி, நாங்க தானே டாப் பண்றான். இதுக்கும் மேல இன்னும் ஒருத்தன் 300 கோடி வரைக்கும் போயிட்டான் இன்னைக்கு முதல் நாள். சரியா? இவனுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? இதில் இப்போ ரிலீஸ் பண்ண படம் எல்லாம் சூப்பர் படமா நீங்க சொல்லுங்க. இப்போ போஸ்ட் அடிச்சு ஓட்டினானுங்கல்ல முதல் நாள் இவ்வளவு வசூல், இதெல்லாம் சூப்பர் படம் சொல்லுங்க. மனசாட்சி இதெல்லாம் சூப்பர் படமா? திரைமொழி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ நான் தான் உங்க விஜய் செல்வா. இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் விமர்சகர் திரு சினிமுருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்குங்க சார். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க சில விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ கொஞ்ச நாளாகவே நமக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த விடாமுயற்சி ரிலீஸ் அண்ட் அது ஹிட்டா ஃப்ளாப்பா இப்படி நிறைய நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இப்போ கரண்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட கலெக்ஷன் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இதோட சோர்ஸ் எப்படி சார்? சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல விநியோகஸ்தர் இருக்காங்க, லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இப்போ திரையரங்க உரிமையாளர் இருக்காங்க. ஒரு ஏரியானா ஒரு ஏரியாவில் வந்து இந்த படம் வந்து என்ன பண்ணியிருக்கு பற்றி ஒரு உதாரணத்துக்கு செங்கல்பட்டு ஏரியாவில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, என்ன கலெக்ஷன் முதல் நாள், ஆமாம், அதே மாதிரி 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், இது எல்லாமே கலெக்ட் பண்ண வேண்டியது டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட இருக்கும். ரெட்ஜெயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க டேட்டாஸ் இருக்கும், ஃபுல் டேட்டாஸ் இருக்கும். முதல் நாள் எவ்வளோ பண்ணிருக்கு, 2வது நாள் எவ்வளோ பண்ணி. ஏன்னா ரெட்ஜெயின் தான் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2006 எழுந்து இந்த விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போதுலேயே நான் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ட்ராக் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே நான் தான் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ என்ன பண்ணுது, ஏது பண்ணுதுன்றது. ஓகே. இப்போ சமீபத்தில் கூட பாருங்க, மகளிர் திருமணி வந்து பேட்டி கொடுத்தேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அஜித் சார் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி, நானும் ஹாப்பி, ஃபேன்ஸ் ஹாப்பி, எல்லாமே சொல்லிட்டாரு. இது ஒரு படம் வந்து யாரை திருப்திப்படுத்தணும்? ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும். அடுத்தது ப்ரொடியூசரை திருப்திப்படுத்தணும். அந்த படம் எடுத்த டைரக்டரை திருப்திப்படுத்தணும். அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன இது பற்றி பேச வேண்டியிருக்கு? படம் அவங்களுக்கு ஹாப்பி, முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, அதில் நம்ம விட்டுணும், அதை கடந்துடணும். ஸோ வந்து இது வந்து இவ்வளோ வசூலாச்சா? ஏன்னா ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு ஒரு எஸ்டிமேட் இருக்கும். இந்த படத்துடைய பட்ஜெட் இவ்வளோ, நமக்கு வந்து இவ்வளோ வரணும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து என்னன்னா, இதை வந்து யாருமே கை காசை போட்டு இவங்க யாரும் படத்தை ரிலீஸ் பண்ணல. எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. வர்றதுல பர்சன்டேஜ் எனக்கு முதல் வைக்கு இந்த பர்சன்டேஜ், 2வது இந்த பர்சன்டேஜ்ன்ற மாதிரி கணக்கு தான். ஸோ அதனால அவங்களுக்கு ஒன்றுமே ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விலை கொடுத்து ஒரு படத்தை வாங்குவார். ஒரு பெரிய நடிகர் படம்னா ஒரு விலை கொடுத்து வாங்குவார். அதை திரையரங்கில் போடுவார். போடும்போது நான் வந்து இவர் கொடுத்த விலைக்கும் திரையரங்கில் வருந்த வருமானத்துக்கும் ஒன்று அதிகமாக இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும், அவங்க லாஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ரெட்ஜெயின் வந்து இந்த படம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே டிஸ்ட்ரிபியூஷன் தானே. வர கலெக்ஷன் எனக்கு 75, உனக்கு 25 முதல் வாரம், 2வது வாரம் எனக்கு 60, உனக்கு 40 முடிஞ்சு போயிடுச்சு. வர வரைக்கும் அவங்களுக்கு 40. யாருமே வந்து இப்போ கை காசு போட்டு நீங்க பண்ண படம் எடுத்து இது பண்ண போறது கிடையாது. இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எம்ஜி அடிப்படையில போடுவாங்க. இப்போ அந்த எம்ஜி அடிப்படை கூட இப்போ பெருசா கிடையாது, அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ எல்லாமே டேரக்டா டிஸ்ட்ரிபியூஷன்றதுனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்களுக்கு. இதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்களுடைய ஸ்டேட்டஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. உங்களோட கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லும்போது கிட்டத்தட்ட அது ஓவர்சீஸோட சேர்த்து கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் கிட்ட வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு 5th டே அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து அஜித் படங்களுக்கு ஏதோ கலெக்ஷன்ஸ் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரியுதா சார்? சார் கம்மியாகுது அதிகமாகுதுலாம் ஒண்ணுமே கிடையாது சார். அதாவது என்னன்னா, ஒரு படத்தோடைய வெற்றி வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஒன்று இருக்கு, நார்மல் டேஸ்ல ஒன்று இருக்கு, சம்மருக்குன்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒன்றும் வேணாம் சார். இப்போ நாளைக்கு தீபாவளி சார். இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ். இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் ஈவினிங் நைட் ஷோ எப்படி புக் ஆகும் சொல்லுங்க. ஏன்னா மறுநாள் லீவு. எல்லாருமே வந்து குவிவாங்க தேட்டர்ல. அந்த முதல் 2-3 ஷோ ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணாலும் அடுத்தது ஈவினிங் ஷோ நைட் ஷோ. ஏன்னா மறுநாள் லீவு, அதுக்கு மறுநாளும் லீவு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அவனை ஈவினிங் ஷோ நைட் ஷோ புக்கிங் பிச்சுக்கிட்டு ஓடும். பிசி சென்டர் எல்லா சென்டர். ஏன்னா மறுநாள் லீவுனால அவன் பொறுமையா படம் பார்த்துட்டு காலையில் எப்போ இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருப்பான். இப்போ மறுநாள் ஒர்க்கிங் டேன்றதுனால நான் வந்து வியாழக்கிழமை படம் ரிலீஸ், மறுநாள் வெள்ளிக்கிழமை ஒர்க்கிங் டே.
எவனுமே நைட் ஷோ போயிட்டு மறுநாள் வேலைக்கு போறவங்க, அந்த விஷயத்த பாக்குறவங்க, ஸ்கூல் போறவங்க, ஸ்கூல்ல ரெடி பண்றவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க யாருமே வந்து நைட் ஷோல போக மாட்டாங்க. ம். நைட் ஷோ எப்பவுமே ஃப்ரீயா தான் இருக்கும். அதாவது வந்து பிஎன்சி சென்டர் பார்த்தா 30 to 40% ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க ஒர்க்கிங் டே ஆனதுன்னா. அதாவது எக்ஸ்ட்ராடினரி என்னன்னா, அந்த வீக் எப்போனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்ட்ல தான் இருப்பாங்க. இப்போ ஆமா. ஒரு உதாரணம் பாகுபலி, பாகுபலி 2, இந்த ட்ரிபிள் ஆர் திரைப்படங்கள், இந்த விக்ரம், கமல் ம். சார், விக்ரம், ஜெயிலர் இந்த திரைப்படங்கள்லாம் பெரிய தீபாவளி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல. நார்மலான ஒரு கிடையாது. ஆனா என்ன மேட்டர்னா கிராஜுவலா ஓடும். டெய்லி ஆடியன்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 500 கெப்பாசிட்டி உள்ள தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோக்கு 250, 300, 250, ஆமா. 300 இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவன் படத்த எடுக்க மனசே வராது. டெய்லி 300 ஆடியன்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. நமக்கு ஒண்ணும் இது ஒண்ணும் பெரிய இது கிடையாது. ஓடிட்டே இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா லாங் ரன்னா ஓடும். ஓகே. அந்த படம் வந்து லாங் ரன்னா ஓடும். இன்னைக்கு வந்து லாங் ரன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஓட்டமா அடிச்சு தூக்கிட்டு போட்டு 4 நாள் 5 நாள் தூக்கி போட்டு வேற கட்டிட்டு தூக்கி போய் கடாசிடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தேவை வந்து 4 நாள் 5 நாள் என்ன கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இப்ப பாக்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து படங்கள் எல்லாமே இப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இத வச்சு பார்த்தோம்னா, ஸோ ஒரு படத்தோட வெற்றி எது குறிக்கும் சார்? திரைக்கதையா? இல்ல ஹீரோவோட ரோலா? இல்ல நீங்க சொன்ன மாரி லாங் ரன்னா? இல்ல கலெக்ஷன்ஸா? இல்ல ஒரே இந்த மாரி நெறைய ஒரே ஒரு விஷயம் தான் ஆ சார். படத்தோட கன்டென்ட் மட்டும் தான் சார் பேசும். வேற எதுவுமே பேசாது சார். ஓகே. படத்தோடைய கன்டென்ட். படத்தோடைய கன்டென்ட் நல்லா இருந்ததுன்னா, எந்த ஹீரோ யார் நடிச்சாலும் படம் ஓடும். நல்லா இருந்ததுன்னா ஓடும். கண்டிப்பா, கன்டென்ட் நல்லான்னா ஓடாது. இதான் விஷயம். கண்டிப்பா, எத்தன பெரிய இப்ப ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் யார் நடிச்சாலும் கன்டென்ட் நல்லான்னா படம் ஓடாது. கண்டிப்பா. கன்டென்ட் நல்லா இருந்தா படம் ஓடும். சில படங்கள் வந்து கன்டென்ட்டையும் தாண்டி இந்த மசாலாத்தனங்கள் நெறைய சேர்த்திருப்பாங்க. ஒரு ஆமா. 2 1/2 மணி நேரம் டைம் பாஸ் ஆயிடுச்சுப்பா. அதாவது கன்டென்ட் மீன்னா ஸோ நான் என்ன கமர்ஷியல் சொல்றேன்னா, ஃபிலிமா சொல்றீங்க. நீ வந்து அது உணர்வுபூர்வமா, ஆக்கப்பூர்வமான கன்டென்ட்லாம் எடுக்க சொல்லல. ஒரு மக்கள 2 1/2 மணி நேரம் எந்தவித வெறுப்பு, விருப்பு இல்லாம 2 1/2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுது அந்த படம். அப்டின்னா அந்த படம் வந்து சக்சஸ் ஆயிடும். மேக்ஸிமம் சக்சஸ் ஆயிடும். கண்டிப்பா. ஸோ ரொம்ப ஸ்லோவா டிராமா, கருத்து சொல்றேன். நான் இவங்களுக்கு போராடுறேன், நான் அவங்களுக்கு போராடுறேன். நீ உள்ள போய் உட்காந்து காமிச்சீங்கன்னா, நான் வெளியிலேயே ஏற்கனவே இந்த டென்ஷன் தாங்க முடியாது. நான் தியேட்டருக்கு வந்து உட்கார்றேன். நீ இங்கேயும் இதே தான் காட்டுவேன்னு சொல்லி அவன் அப்செட் ஆயிடுவான். அட போங்கன்ற மாரி போயிடுவான். எந்திச்சு போயிடுவான். சரி இந்த கருத்த திணிக்கிறேன். நாங்க வந்து இத திணிக்கிறோம். நீங்க வந்து உள்ளயே நீங்க அதே காமிச்சீங்கன்னு வச்சுக்கங்க, அவன் அப்செட் ஆயிடுவான். ஆமா. ஏன்னா வெளியில அவ்வளோ விஷயங்கள பார்த்துட்டு தான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது தியேட்டருக்கே வரான். நீ அங்கேயே அத புகுத்தும்போது என்ன பண்ணுவான்? அதனால சில சமீபத்தில படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. சரியா வந்து வரவேற்பு பெறல அது. ஏன்னா திரும்ப திரும்ப நீங்க அதே சொல்லும்போது ஒரு மாரி இரிட்டேட் ஆயிட்டு இருக்கும். ம். இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் படங்கள் என்னையுமே கமர்ஷியல் படங்கள் தான் வேல்யூ அதிகம். இப்ப ஆமா. சமீபத்தில ரப்பர் பந்து எடுத்துங்க. அது ஒண்ணும் பெரிய ஆகா ஓஹோ திரைக்கதைலாம் கிடையாது. நார்மலான ஒரு ஸ்டோரி. பிளஸ் என்ன பிளஸ் பாயிண்ட்? ஸ்க்ரீன் பிளே. படத்த வந்து ஸ்கிரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்தேன். சாதாரண ஒரு கதைய ஸ்கிரீன் பிளே நல்லா கொண்டு போயிருந்து பெரிய ஹிட் அடிச்சுது. மதகஜராஜ சமீபத்தில வந்துச்சு எடுத்துங்க. ம். என்ன பெரிய இந்த ஸ்டோரி அது ஒண்ணுமே கிடையாது. 2 1/2 மணி நேரம் டைம் பாஸ் ஆச்சு. பொங்கலுக்கு போனோமா, நான் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு என் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணிட்டு வெளில வந்தேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். குடும்பஸ்தன் படம் எடுத்துங்க. இது யாருக்கும் தெரியாத கதையா குடும்பஸ்தன்னா? நீங்க இல்ல, இல்ல. கண்டிப்பா. 2 1/2 மணி நேரம் அவன் டைம் பாஸ் பண்ணிச்சுல்ல. அவன் மணிகண்டனுடைய நடிப்பும், அந்த ஹீரோயினே மத்தவங்க எல்லாம் நடிப்பும் 2 1/2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிச்சா இல்லையா? அதுதான் இங்க பாக்குறாங்க. நீங்க உருகி, உருகி எடுத்து, நான் வந்து கருத்து சொல்றேன். நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திய சொல்லப் போறேன். நீங்க எடுத்த படங்கள்லாம் என்ன ஆச்சு சமீபத்துல நீங்க சொல்லுங்க. ஒண்ணும் விளங்கல. இப்போ ஒரு படத்தோடைய கன்டென்ட் இதுதான் பேசும் சார். என்னைக்கா இருந்தாலும் கன்டென்ட் தான் சார் பேசும். சரக்கு நல்லா இருந்தா தானா ஓடும் சார். அதுக்கு அடுத்தது தான் சார் நீங்க சொல்ற ஸ்டேஜ். ஸ்டார் வேல்யூ யாரு? பாக்ஸ் ஆஃபீஸ் யாரு? இந்த படம் லாங் ரன் ஓடுமா? இந்த படம் தியேட்டர்ல நல்ல வருமானம் வருமாலாம் அடுத்த கேட்டகரில வர்றது. படத்துடைய சரக்கு நல்லா இருந்தா தானா ஹிட் ஆகும் படம். சூப்பர் சார். ஸோ இப்ப நீங்க சொன்னீங்க, இந்த மாரி கருத்தூசி போடுறாங்க. இத பத்திலாம் சொன்னீங்கல்ல. இது ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல இது வந்து யார குறிப்பிடுற மாரி இருக்கு சார்? நீ யாரையும் குறிப்பிடுற மாரிலாம் நான் சொல்லல சார். இந்த மாரி படம் ஸோ நீங்க நீங்க விடுதலைய பத்தி மீன் பண்ணி சொல்றீங்களா என்னன்னு ஓகே, தெரியல. விடுதலை பார்ட் 2 பத்தி மீன் பண்ணி கேட்கிறீங்களான்றது எனக்கு ஓகே. புரியல. பட் யாரையும் நான் மீன் பண்ணலாம் சொல்லல. என்னன்னா ஸோ வர ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நம்ம இந்த மாரி படங்கள் பார்த்து, பார்த்து என்ன ம். அவன் ஒரு மாரி இரிட்டேட் ஆகுறான்ல. ஒரு மாரி அப்செட் ஆகுறான். என்னையா இந்த டைரக்டர் இதே மாரி படம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா இந்த டைரக்டர் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியிலலாம் இந்த மாரி போராட்டம்ன்றாங்க, இவங்களுக்கு போராடுறேன்றாங்க, அவங்களுக்கு போராடுறாங்க. இந்த தொல்லையெல்லாம் தாங்க முடியாம சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு சார். ஆமா. கண்டிப்பா. கருத்த திணிக்கலாம் சார். தப்பு கிடையாது. கருத்த வந்து திணிக்கலாம். தப்பே கிடையாது. அத வந்து தொடர்ந்து நம்ம அதையே திணிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க இதுக்காக தான் படத்துக்கே வந்தாங்க அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் ஆளாயிடுவாங்கல்ல. கரெக்ட். நீங்க இத திணிக்க தான் படமே எடுக்க வந்தியா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி எழும்ல. இப்ப ஓகே. திணிக்கலாம் தப்பு கிடையாது. ஏதோ ஒரு ம். படத்த ஒரு மூலையில ஏதோ ஒரு டயலாக் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பு கிடையாது. இப்ப இந்த படத்த கூட ஐ திங்க் குடும்பஸ்த கூட சம்திங் அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா அது அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு டீ ஷர்ட் போட்டு ஒருத்தர் நிக்கும்போது, இல்லப்பா நான் வெளிப்படையாவே நீங்க அந்த மாரி டீ ஷர்ட் போட்டுருக்கீங்களோ நெனச்சேன் பாருங்க. இல்லங்க என் கம்பெனி பேருங்கன்னுவாரு அந்த சர்வர். ஓகே, ஓகே. அந்த மாரி வந்து அது கேட்கறது வந்து அந்த மாரி நார்மலா சொல்லிட்டு போனா யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ம், இப்போ ம், அந்த ம். பொண்ணு கூட பார்த்தீங்கன்னா, ஒரு சமூகத்த சேர்ந்தவங்க. அவங்கள எவ்வளோ இது நடத்துவாங்க அப்படின்றது எவ்வளோ டீட்டெயில்டா காட்டியிருக்காங்க. எவ்வளோ டீசென்ட்டா ஒரு டீட்டெயில்டா காட்டும்போது யாருக்குமே எந்த கோவமும் வராது. ம். எங்களாலயும் சாதிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்கல்ல கடைசியா. அந்த மாரி பண்ணீங்கன்னா யாருமே எந்த கோவப்பட மாட்டாங்க. ம்.
நீங்க சும்மா சும்மா புகுத்தி இருப்பதுனா வெளியில இருக்க ஆடியன்ஸ் அப்செட் ஆகும். இப்ப நான் எனக்கு தனிப்பட்ட முறையில் இல்ல. அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அதை ஏன் கருத்து ஏத்துக்க மாட்றாங்கன்னு, இதை தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பண்றதுனால அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஸோ நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தையோ, குறிப்பிட்ட ஒரு சார் நான் சமுதாயம் அதெல்லாம் நான் போவே இல்ல ஓகே, சார். ஓகே. இல்ல நீங்க தொடர்ந்து சொன்னீங்க வந்து அதனால அவங்க நான் சொன்னேன். பண்ணனால வந்து படங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரியா இல்லாம இருக்குன்ற. ஏன்னா ம், அந்த டைரக்டர்ல எந்த மாதிரி படம் எடுத்தவங்களும் தெரியும். ம், எப்போ எப்படி கமர்ஷியலா கொடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ம். சோ அப்படி தொடர்ந்து நம்ம பண்றதுனால ஒரு மாதிரி வந்து அப்செட்டா வராங்க. ஏன் தொடர்ந்து இது மாதிரி படம் பண்றாங்க? ஏன் வேற மாதிரி படம் ட்ரை பண்ணலாமே. ஆமா, இப்போ கண்டிப்பா. ஒரு கே.எஸ். ரவிக்குமார்லாம் எடுத்துங்க. ஒரு பி. வாசுலாம் எடுத்துங்க. வெவ்வேறு ஜானர்ல படம் பண்ணுவாங்க. எந்தெந்த ஹீரோவுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கிரிப்ட் செட் ஆகும்? எந்தெந்த ஹீரோவுக்கு எந்தெந்த மாதிரி ஜானர்ல படம் பண்ணா செட் ஆகும் அப்படின்றத அந்த பல்ஸ புரிஞ்சுவங்க. இப்போ ஓகே. பாரதி ராஜா எடுத்துங்க. பாரதி ராஜா என்ன பண்ணுவாருன்னா, கிராமத்துல ஸ்டைல்லயே படம் எடுப்பாரு. ஸ்டைலே போட்டு. ஒவ்வொரு டைமும் ஒரு ஹீரோ மாத்துவாரு அவ்வளவுதான். ம். ஒரு படத்துக்கு ஹீரோயின் அறிமுகப்படுத்துவாரு, ஹீரோ மாத்துவாரு. அவரே கூட அப்படி நடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா, அவரோட ஸ்டைல் அப்படிதான் இருக்கும். ஆனா பட் ஸ்கிரீன் பிளே வித்தியாசம் ஸ்கிரீன் பிளே எடுப்பாரு. திடீர்னு கண்டிப்பா. பாத்தீங்கன்னா, சிகப்பு ராஜான்னு ஒரு படம் கொடுத்தாரு. சம்மந்தமே இருக்காது. அவருடைய ஸ்டைலுக்கும் சிகப்பு ராஜாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. டிக் டிக் டிக்னு ஒரு படம் கொடுத்தாரு கமலஹாசன் வச்சு. சம்மந்தமே ம். கிடையாது. அது பாரதி ராஜா ஸ்டைல் படமே கிடையாது ஆக்சுவலா. வேற லெவல் வேற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஒரு சுந்தர் சி படம் எடுத்துங்க. வழக்கமா காமெடி இருக்கும். அன்பே சிவன் ஒரு படம் கொடுத்தாரு. யாராச்சும் நம்புனாங்களா? அது சுந்தர் சி படம்ன்ட்டு. திடீர்னு எந்த நடிகருக்கு எந்த மாதிரி குடுக்கணும் அந்த பல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்கல்ல. அதுதான் சார் சினிமா. உங்களுக்கு அதுதான் ஒரு சினிமா. ஒரு எந்த நடிகர் ஒரு சினிமான்றது ஒரு கமர்ஷியல். சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு. அத வந்து மீன் பண்ணி படம் எடுத்தாங்கன்னா எல்லா படமும் நல்லா ஓடும். நல்ல சக்சஸ் ஆகலாம். அந்த பொழுதுபோக்குன்றத தாண்டி, இது ஒரு உள்ளே ஒரு அரசியல் மாரி போய்க்கிட்டு இருக்குன்னு ஸோ என் சார் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ளே நான் சொல்றேன். வந்து ஒரு அரசியலே கிடையாது சார். இங்க ம். வந்து என்னன்னா, நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்ற ஒரு போட்டி நிலவுது. ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வருஷத்துல வந்து ரஜினிகாந்த் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாக்யராஜ் படம், கமலஹாசன் படம், நெறைய நடிகர்கள் படம் ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினிகாந்த் விட நெறைய படங்கள் மேல வசூல் அதிகமாயிருக்கு. ம். ஏன்னா ஒரு வருஷத்துல வந்து ஹையஸ்ட் கிராசரே என்ன படம் முந்தானை முடிச்சு. பாக்யராஜ் அவர்கள் நடிச்ச முந்தானை முடிச்சு திரைப்படம். அந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசர் படம் அந்த படம் தான். யா. ரஜினிகாந்த் கவலைப்படல. சரிங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் திரும்ப ரஜினிகாந்த் வந்து அவருடைய படம் டாப் கிராஸ்ல போச்சு. ஒரு வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரே உங்களுக்கு தெரியும் விக்ரம். நம்ம கமலஹாசன் படம் ம். விக்ரம் வந்து ஹையஸ்ட் கிராசரே அந்த ம். வருஷத்துல அவர்தான். ரஜினிகாந்த் கவலைப்படல. அதுக்கு அடுத்து ஒண்ணு ஜெயலலிதா அடிச்சு தூக்கிட்டு திருமண் தன்னை நிரூபிச்சார். சரிங்களா? ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு சில நடிகர்கள் மட்டும் நடிகர்கள் இல்ல, நடிகர் மட்டும் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அவர அடிச்சுட்டு அவருடைய பட வசூல இது பண்ணிட்டே இருக்குது. நான் தான் பீட் பண்றேன், நான் தான் பீட் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க என்ன இது பண்ணாலும் ஆப்போசிட்ல நிக்கிறது யாரு? ரஜினிகாந்த்ன்ற ஒரு நேம் தானே. ரஜினிகாந்த் வெர்சஸ் ரஜினிகாந்த் 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 இதுதானே நீங்க காலமெல்லாம் கொண்டு 1975ல இருந்து ரஜினிகாந்த் கமலஹாசன், ரஜினிகாந்த் பாக்யராஜ், ரஜினிகாந்த் சத்யராஜ், ரஜினிகாந்த் விஜயகாந்த், ரஜினிகாந்த் பிரசாந்த், ரஜினிகாந்த் அஜித் விஜய், ரஜினிகாந்த் சிவகார்த்திகேயன், ரஜினிகாந்த் மணிகண்டன் வரைக்கும் நீங்க வந்துட்டீங்க. ஆப்போசிட் நிக்கிற அந்த பேர் யாரு? யார் நிக்கிறது? அவர் ஒருத்தர் தான் ரஜினிகாந்த். நிக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும். அவர் ஒருத்தர் தான் நிக்கிறாரு. நீங்க இத பேசினா வந்து நான் எங்க சார உங்களுக்கு பிடிக்காதுல்ல. பிடிக்காதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க யாரா இருந்தாலும் பீட் பண்ணிட்டு போலாம். இப்ப ரஜினிகாந்த் மேல யாரும் போகக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. யாரு வேணாலும் போலாம். தப்பே கிடையாது. ஆனா வராம நான் தான் பண்ணேன் பெரிய ஆளுன்னு இந்த சமூக ஊடகத்தளங்கள்ல, இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த அட்ராசிட்டி பண்ணிட்டு ஒரு கேங் ஒன்று இருக்குது. இவனுங்க பண்ற இம்சைனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே தமிழ் சினிமாவுல. சரி இவ்வளவு பேசுறீங்களே, நல்ல படமான்னு கேளு. ஒருத்தவனும் வாங்கி தர மாட்டாங்க. இது சரிங்க நீங்க கலெக்ஷன் வந்துச்சு ஊன்றீங்களே, அது உண்மையிலே சூப்பர் படமான்னு கேளுங்களேன். அவனுங்களே சொல்ல மாட்டானுங்க. கேட்டு அது சூப்பர் படமாங்க. சரி உன் தலைவன் படம் நல்லா பண்ணிட்டேன்றல, உன் தலைவன் படம் நல்லா கலெக்ஷன் ஆச்சுன்றல, இது சூப்பர் படமாயா இது? இது நல்ல சூப்பர் தரமான படமா? இது எல்லாரும் பார்க்கக்கூடிய படமான்னு கேளுங்க. கிடையாது. இப்ப நீங்க ஒரு ரசிகர் ஒரு நடிகர் ரசிகரா இருப்பீங்க. அவர் ஒரு நடிகர் ரசிகரா இருப்பார். நான் ஒரு நடிகர் ரசிகரா இருப்பேன். உன்னுடைய தலைவன் எல்லாரையுமே திருப்தி பண்ணாதான் சூப்பர் படம். கரெக்ட்டுங்களா? ஒண்ணு சார்ந்த ரசிகரே நீ திருப்தி படுத்தா அப்படி நல்ல படமா இருக்கும். அது நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு நடிகரை குறிப்பிடுறதுன்னு ஸோ நீங்க வந்து எப்படி சொல்றது? ஆ அவரு சொன்ன ஸ்டைல்லயே சொல்லியிருக்கீங்க. யார்றா இவன்? யாரையும் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறானே! அப்டின்ற மாரி சொல்ற மாரி, நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டீங்க. இது திரு விஜய் சார் அவர்கள தான் நீங்க சொல்றீங்கன்றது கிளியராவே தெரியுது. இல்ல அப்ப அவருக்கு தெரியுதே இல்லையாங்க. அ அவர் சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் இது. ஓகே. இப்ப அவர் சுத்தி இப்ப நீங்க விஜய்ன கூட எடுத்துக்கங்க. ஆ இல்ல அவர அதுதான் உண்மை. ஆனா ஆக்சுவலா நீங்க நீங்க உங்க உங்க அப்படிதான் உங்க சொன்னீங்க. விஷயத்துக்கே வரேன் சார். அவர ஓகே. சுத்தி நடக்கிற நிகழ்வுகள். இப்ப ம். அது அவருக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன்னா அவங்க தந்தையே வந்து ஒரு இடத்துல பேட்டி குடுத்திருந்தாரு. உங்களுக்கே ம். தெரியும். அதாவது வந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு கேங்க ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஒரு நியூஸ போட வேண்டியது. அத 30 பேருக்கு ரீட்வீட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நடக்குது. இதுல விஜய்க்கு தெரிஞ்சே நடக்குதுன்னு அவங்க அப்பாவே சொல்றாரு. அவங்க அப்பாவே சொல்றாரு. நாம சொல்லல. அவங்க ம். அப்பாவே பேட்டி குடுக்குறாரு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு. இந்த மாரி விஷயங்கள வச்சு தான் வந்து பொய்யான பிம்பங்கள கட்டமைக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ
சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன் சார். சமீபத்துல இந்த எஜமான் வந்து ஃபிளாப் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஓகே. தெரியுமா? நீங்க பாத்தீங்களா இல்லையா ஓகே. தெரியல. எஜமான் வந்து ஏவிஎம் தயாரிப்புல ரஜினிகாந்தும், மீனா அவர்கள் நடிச்ச படம். நடிச்சது. ஆர்வி உதயகுமார் டைரக்ஷன். ம். சின்ன கவுண்டர் மாதிரி எனக்கு ஒரு படம் வேணும் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் கேட்டு நடிச்ச படம் தான் அந்த எஜமான். சரிங்களா? ம். ஏவிஎம் நிறுவனம். அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படம் பாத்தீங்கன்னா உழைப்பாளி. இது சாரி அண்ணாமலை. ரஜினிகாந்த் நடிச்ச படம் அண்ணாமலை. அந்த படம் தான் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள்ல ஹையஸ்ட் கிராசர் படம். ஹையஸ்ட் கிராசர் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களே ஹையஸ்ட் கிராசர் படம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை தான். அந்த காலகட்டத்துல. அது வசூல் ரீதியாக. நான் அதிக நாள் ஓடின படம், பெரிய சூப்பர் படம்லாம் சொல்லல. வசூல் ரீதியா அந்த படம் தான் ஹையஸ்ட் கிராசர் ரஜினிகாந்துக்கு. அந்த படத்தோடைய வசூல எஜமான் பீட் பண்ணிடுச்சு. எஜமான் அந்த படத்தோடைய வசூல நிறைய திரையரங்குல எஜமானோட வசூல் அதிகமாயிடுச்சு. அண்ணாமலை வசூலோட எஜமான் வசூல் அதிகமாயிடுச்சு. ஏவிஎம் நிறுவனம் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் அந்த அந்த படத்தோட வெள்ளி விழா ஃபங்க்ஷன்ல பேசுறாரு. இந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து எஜமான் படம் வந்து அண்ணாமலை படத்தோட வசூலோட நிறைய வந்துருச்சு. பட் இது நம்ம ஒரு விளம்பரப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஐடியாக்காக ரஜினிகாந்த் கிட்ட கேட்கும்போது ரஜினிகாந்த் ஒரே விஷயம் சொன்னாராம். நீங்க எதுவும் பாலச்சந்திரன் சார் கிட்ட கேட்டுங்க. அண்ணாமலை படத்துடைய தயாரிப்பாளர் கவிதாலியா பாலச்சந்திரன் சார் கிட்ட அவங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுட்டு போடுங்க. அது நமக்கு நல்லா இருக்காது. ம். ஒரு ஒரு நடிகரோட பெருந்தன்மை பாருங்க. அதுவும் அந்த அந்த நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம். ஏவிஎம் நிறுவனம்ன்றது எவ்வளவு பெரிய நிறுவனம். 60 ஆண்டு காலமா இந்தியா சுதந்திரம் அடையதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துட்டு இருக்கிற தயாரிப்பு நிறுவனம். கவிதாலயால ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. சார் இந்த மாதிரி எஜமான் திரைப்படம் அண்ணாமலை திரைப்படத்தோடைய வசூல பீட் பண்ணிடுச்சு. நாங்க ஒரு விளம்பரமா போட்டுக்கலாம் சார். எங்களுக்கு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, தாராளமா போட்டுங்க சார். அது ஏன் சார் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, இல்ல சார் அண்ணாமலை படம் உங்க கம்பெனி, இதெல்லாம் ரஜினி சார் படம். நமக்கு போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். உங்களை கொஞ்சம் தாழ்த்தி எங்களுக்கு உயர்த்துற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். படம் வந்துச்சுன்னா போடுங்க. இப்போ வசூலாச்சுன்னு நீங்க போடுங்க. அதை பத்தி நீங்க இது பண்ணாதீங்க. ஒரே வார்த்தை சொன்னாரு. ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தோடைய வசூலை போடும்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் இதுக்கு முன்னாடி அதிகமா வசூல் பண்ண படத்துக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆர்கனைஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி ஒரு போஸ்டர் வெளியிடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. இன்னைக்கு இப்படியா நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு தயாரிப்பு நிறுவனம், எவ்வளவு பெருந்தன்மையான ஒரு நடிகர்னு பாருங்க. இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கா? நீங்க அவன் அவன் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறான் போஸ்டர். இதுல ஏதாச்சும் உண்மைத்தன்மை இருக்கா நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னதுக்கும் இன்னைக்கு வெளிய வர்றதுக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கா? ஓகே சார். இல்ல நான் சொன்னது எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கு. அந்த வீடியோ சமூக வலைதளத்துல இருக்கு. ஏவிஎம் சரவணன் சார் பேசுற வீடியோ சமூக வலைதளத்துல இப்ப ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. என்ன காரணம்? அந்த மாதிரி டீட்டெயிலா கேட்டு போடுறாங்க. பொய்யா பரப்ப கூடாதுன்றதுல எவ்வளவு உறுதியா இருந்திருக்காங்க பாருங்க. இன்னைக்கு இப்படி நடந்துட்டு இருக்கா? இவன் ஒருத்தன் 150 கோடின்றான், அங்க ஒருத்தன் 180 கோடி. நாங்க தானே டாப் பண்றான். இதுக்கு மேல இன்னும் ஒருத்தன் 300 கோடி வரைக்கும் போயிட்டான் இன்னைக்கு முதல் நாள். சரியா? இவங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இப்ப ரிலீஸ் பண்ண படம் எல்லாம் சூப்பர் படமா? நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு ஒட்டினானுங்கல்ல முதல் நாள் இவ்வளவு வசூல். இதெல்லாம் சூப்பர் படம் நீங்க சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதெல்லாம் சூப்பர் படமா? கரெக்ட் தான் சார். இப்போ ரிலீஸ் ஆன சமீப படங்கள்ல நீங்க யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க? சார் யாரு சார் எல்லாத்துலயும் சார் சொல்றேன். எல்லாரையுமே சொல்றீங்க. எல்லாருமே பொதுவா அடிக்கிறேன். சொல்றீங்க. என்ன உண்மைத்தன்மை இருக்கு? நீங்க ரிலீஸ் பண்ணி பண்ற படம் சூப்பர் படமா அது?